வணக்கம் நண்பர்களே, உங்கள் ரொசாரியோ பட்டய கணக்காளன். முதலில் எங்களின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் பல பயனுள்ள தகவலை நாங்கள் பகிர்ந்திருக்கோங்க. அது முக்கியமாக 2 தலைப்பில் பகிர்ந்திருக்கோம். ஒன்று ஆப்ஷன் செல்லிங்கிற வழிமுறையில் எப்படி சம்பாதிக்கலாம், அதில் என்ன ரிஸ்க் இருக்குது, பாதகங்கள் என்ன, சாதகங்கள் என்ன அப்படின்றத பகிர்ந்திருக்கோம். 2வது தலைப்பு, முக்கியமான தலைப்பு வருமான வரி. இந்த வகையில் சம்பாதிச்ச பணத்துக்கு எப்படி வரி செலுத்துவது, எப்படி வருமான வரியை குறைத்து வரி செலுத்துவது, இந்த வழிமுறைகளையும் இதை நாங்கள் ஆங்கிலத்தில் நிறையா வீடியோக்கள் நாங்கள் பகிர்ந்திருக்கோம். இப்போது இந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த வகையான வீடியோக்களை தமிழ்லேயும் வாரம் ஒரு முறை நாங்கள் பகிர்ந்துக்கலான்னு திட்டமிட்டிருக்கோம். இந்த முதல் வீடியோவில் நான் என்னுடைய பயணம், இந்த ஷேர் மார்க்கெட்டில் என்னுடைய பயணம், ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்த ஒருத்தர் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக, ஒரு பங்கு வர்த்தகராக மாறின என்னுடைய பயணத்தையும் அனுபவத்தையும் பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய அகாடமிக் பேக்ரவுண்ட், நான் சொன்ன மாதிரி நான் ஒரு பட்டய கணக்காளன். 2012ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு கடும் முயற்சிக்கு அப்புறம் பட்டய கணக்காளர் நான். ஆமாம், அது கொஞ்சம் கடினமான கோர்ஸ் அது. ஸோ பல தோல்விக்கு அப்புறம், ஒரு முயற்சிக்கு அப்புறம் நான் பட்டய கணக்காளன் ஆனேன். அதுக்கப்புறமா ஒரு 8 வருஷம் பல பெருநிறுவனங்களில் பணியாற்றியிருக்கேங்க. டோஷே பேங்க், சொனாட்டா சாஃப்ட்வேர், இந்த மாதிரி பல பெருநிறுவனங்களில் பணியாற்றியிருக்கேன். கிட்டத்தட்ட 100 கோடி வரைக்கும் நான் முதலீடுகளை கையாண்டிருக்கேன். அந்த பெருநிறுவனங்களில் எனக்கு நல்ல ஒரு சம்பளமே கிடச்சிட்டு இருந்தது. இருந்தாலும் ஒரு சின்ன நெருடல்கள் என்னென்னா, அந்த பெருநிறுவனங்கள் என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதலீடு நம்ம பண்ணணுன்னா பல விதிமுறைகள் இருக்கும், ஒரு பெரிய வரைமுறை இருக்கும். அந்த வரைமுறைக்குள்ளே தான் நம்மளோட டிசிஷன்ஸ் இல்லை முதலீடுக்கான திட்டத்தை நம்ம வகுக்க முடியும். நம்ம ஃப்ரீயாக நமக்கு தோன்ற யுக்திகளை நம்ம பயன்படுத்த முடியாது. ஒரு சின்ன மாற்றம் பண்ணணுன்னாலுமே பல லேயர் ஆஃப் அப்ரூவல்ஸ், போர்டு வரைக்கும் சில அப்ரூவல்ஸ்லாம் போயிட்டு அப்புறம் தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும். இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருந்ததுனால எனக்கு ஏதோ அது ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபையிங் ஜாப் மாதிரியே எனக்கு அது தோணலை. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஜாபை ரிசைன் பண்ணிடலாம். ரிசைன் பண்ணிவிட்டு நம்மளே சுயமாக தொழில் பண்ணலான்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். என்னோடய வாழ்க்கையில் எடுத்த பெரும் முடிவு அது. அந்த முடிவுக்கு என் தாய் தந்தை அவங்க ஒரு மிக உறுதுணையாக இருந்தாங்க. ஸோ அவங்களால தான் அந்த முடிவு சாத்தியமாச்சு. ஸோ அந்த முடிவுக்கு எடுத்துட்ட பிறகு நான் தொழில் தொடங்கினேன். 2020 சுயமாக தொழில் தொடங்கினதுக்கு கண்டிப்பாக முதலீடு தேவையில்லையா? எந்த தொழில்னாலும் முதலீடு தேவையில்லையா? அந்த முதலீடு நான் 8 வருஷமாக சம்பாரித்து சேர்த்து வச்ச பணத்தால் வந்துச்சுன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் சேர்த்து வச்சது கொஞ்சம் பணம் தாங்க. என் தாய் தந்தை 2 பேருமே அரசாங்க ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றவங்க. ஸோ அவங்க முழு வாழ்நாள் சேமிப்பையும் எனக்கு முதலீடுக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் தொழில் தொடங்கும் போதே ஒரு சைஸபிள் கேபிட்டல், ஒரு பெரிய பணத்தோடு தான் நான் என்னோடய தொழிலே தொடங்கினேன். ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப பாக்கியமும் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த பெரும் பணத்தோடு தான் இந்த தொழிலை தொடங்கினேன். இப்போது இந்த 2 வருஷமாக அந்த தொழில் போயிட்டுருக்கு. டச்வுட், இந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட என்னோடய பணத்தை ரெட்டிப்பு அடைஞ்சிருக்கேன். அதை நான் கொஞ்சம் பெருமையாகவே நான் சொல்லுவேன். அது எவ்வளோ அப்படின்ற விவரங்களை நான் பகிர்ந்துக்க விரும்பலை. வருமான வரி சிக்கலுக்காக அது எவ்வளோன்னு நான் பகிர்ந்துக்க விரும்பலை. பட் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த பணம் லாபம் பண்ணது ஒன்று, இன்னொன்று நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் இத்தனை வருஷம் ஒரு நஷ்டமான பங்கு சந்தையில் நான் பணத்தை இழந்துட்டு அப்புறமா கற்றுக்கிட்டு லாபகரமான வழிமுறையை கற்றுட்டு அப்புறமா நான் லாபம் பண்ணேன் அப்படின்னு நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என்னுடைய விஷயத்தில் ஃப்ரம் டே 1 முதல் நாள்லேருந்தே நான் லாபகமான ட்ரேடர். இதுக்கு காரணம் என்னுடைய முன் அனுபவம், படிப்புன்னு சொல்கிறத விட எனக்கு கிடைத்த பல அருமையான அறிவார்ந்த நண்பர்கள் தான் காரணம். பங்கு சந்தையில் இந்த ஜேர்னியில் நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. அவங்களுடைய அனுபவமும் அவங்களோட வழிகாட்டுதல் அந்த எல்லாம் கலந்தது தான் இந்த வெற்றிக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வகையில் பங்கு சந்தையில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம பல வழிமுறையில் நம்ம லாபம் சம்பாதிக்கலாம். சில பேர் ஸ்டாக்ஸை வாங்கி ஒரு நல்ல விலைக்கு வாங்கி பல வருஷம் விற்பாங்க. அது ஒரு வழிமுறை. அந்த மாதிரி பல வழிமுறைகள் இருக்குது. அதில் நான் கையெடுத்துக்கிட்ட வழிமுறை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கிற வழிமுறையில் தான் நாங்கள் டே இன் டே அவுட் நாங்கள் ட்ரேட் பண்ணி பணம் பண்ணுறோம். இந்த ஆப்ஷன் செல்லிங்கிற வழிமுறையில் ஆண்டுக்கு 30-40% சுலபமாக நம்ம ஈட்டெடுக்க முடியும், வருமானம் ஈட்டெடுக்க முடியும். அதை எப்படி பண்ணணும்னா ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்.
அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்ற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யுக்திகளெல்லாம் சரியான விகிதத்தில் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா 30% நம்ம வருமானத்தை ஈட்டெடுக்க முடியும். அந்த அந்த பற்றின வழிமுறைகள், யுக்திகள், அதை சார்ந்த விஷயமாக தான் நிறையா நான் வீடியோ இந்த சேனலில் போட இருக்கிறேன். அதுவும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் நான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ன்றதுனால பல இந்த டேக்ஸ் எப்படி சேவ் பண்ணலாம், இது வந்து ஒரு இந்த தொழிலுக்கு ஒரு டேக்ஸ் வழிமுறையே கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் மற்ற தொழில் முறைக்கு கம்பேர் பண்ணும்போது. அதுக்கான டேக்ஸ் யுக்திகள் என்னென்னன்ற வீடியோக்களும் நிறையா நாங்கள் இந்த சேனலில் போட இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இந்த சேனல் கண்டிப்பாக அமையலாம். மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்க காத்திருக்கும் உங்கள் ரொசாரியோ. நன்றி, வணக்கம்.